தமிழக வெற்றிக்கழக தலைவர் நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் வரும் 9ஆம் தேதி நாடு முழுவதும் வெளியாகிறது. தமிழகத்தில் அனைத்து திரையரங்குகளிலும் ரசிகர் காட்சிக்கான டிக்கெட்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சினிமா திரையரங்கில் ஜனநாயகன் படத்திற்கு ரசிகர் மன்றம் மற்றும் தமிழக வெற்றிக்கழகத்தில் உள்ள ரசிகர்களுக்கு ரசிகர் காட்சி டிக்கெட் கொடுக்காமல் காரைக்காலில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் 5 தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளது. இதில் அரசியல்வாதிகள் டிக்கெட்டுகளை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டுகள் கூறி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக்கழக கட்சியினர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ரவி பிரகாஷ் அவர்களை சந்தித்து புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அசானா, முதல் காட்சி குறிப்பிட்ட டிக்கெட்டுகளை ரசிகர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் முதல் நாள் முதல் காட்சியை திரையரங்கு முன் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் விஜய் அரசியலை புறக்கணிக்கும் அரசியல் கட்சிகள் விஜய் திரைப்பட டிக்கெட் மட்டும் வேண்டுமா என்று அசானா ஆதங்கமாக கேள்வி எழுப்பியுள்ளார். தளபதி அவர்களுடைய ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக்கப்படுகின்றது. அதை முன்னிட்டு லா சினிமா மேனேஜர் அவர்களிடம் முதல் காட்சி எங்களுக்கு ரசிகர் மன்றத்துக்காக நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் எங்களுக்காச்சும் கொடுக்கணும் என்று நாங்கள் பலமுறை எங்களுடைய நிர்வாகிகள் மற்றும் நானும் டெலிஃபோன் மூலம் கான்டாக்ட் பண்ணினோம். ஆனால் அதுக்கும் அவர் ஒத்து வரலை. இங்கே ஜனநாயகன் படத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க, எங்களுடைய தளபதி விஜய் படத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய அந்த விஜயனுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஷோ டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டித்து கலெக்டர் அவர்களிடம் முறையிட்டுள்ளோம்.